அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா நாலடியார். இந்த நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இந்த நூலை தொகுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா சமண முனிவர்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல நீதி நூல்களாகவும் இது இடம்பெறுது. இந்த நூலுக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வேளாண் வேதம், இன்னொன்று நாலடி 400. ஏன் அப்படின்னா நாலடியார்ல 400 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாடல்களையும் 4 அடிகள்ல நீதி கருத்துக்களை சொல்றதுனால இந்த நூலுக்கு 4 அடி 400 அப்படிங்கிற பெயர் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் வேதம், வேளாண்மை சார்ந்த பல அரிய கருத்துக்களை இந்த நூல் சொல்றதுனால வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்கு, ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நாலும் அப்படிங்கிறது நாலடியாரும் அப்படிங்கிறதையும், இரண்டும் அப்படிங்கிறது திருக்குறளையும் சொல்லுது. இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சிறப்பு இருக்கு. நாலடியாருக்கு திருக்குறளுக்கு அடுத்து சிறந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா திருக்குறள் இருப்பது போல அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற 3 உறுதி பொருளையும் சொல்றதுனால நாலடியாரை திருக்குறளுக்கு அடுத்த சிறந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாலடியாரை தொகுத்த சமண முனிவர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த சமண முனிவர்கள் தொகுத்ததுக்கான காரணத்துக்கான ஒரு செவிவழி கதையும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமண முனிவர்கள் 8000 பேர் பாண்டியன் நாட்டை நோக்கி போறாங்க. அப்போ போறப்ப பாண்டிய மன்னன் அந்த 8000 பேரையும் வரவேற்று தங்களுடைய தேசத்துல இருப்பதற்கான, தங்குவதற்கான இடத்தை தேர்வு செய்து அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து விருந்து உபசரிச்சுட்டு இருக்கிறான். இப்படியே நாட்கள் கடங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பாண்டிய நாட்டில் பஞ்சம் ஏற்படுது. இந்த பஞ்சத்துல நிறைய பாதிக்கப்படுறாங்க. இருந்தாலும் பாண்டிய மன்னன் விருந்து உபசரித்துல சிறந்தவனா இருக்கிறங்காட்டி என்ன பண்றான் அப்படின்னா அந்த பஞ்சத்திலையும் அந்த 8000 பேருக்கு வேண்டிய அறுசுணையெல்லாம் செஞ்சு அவங்கள பாதுகாக்கிறான். அப்போ இந்த முனிவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே தேசத்துல பஞ்சமா இருக்கு, இந்த பஞ்சத்தோடு சேர்ந்து நாமளும் இங்க இருந்து இவங்களுக்கு நம்ம பாரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மன்னன் கிட்ட இந்த தகவலை சொல்வதற்காக வாயிற்காவலன்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. வாயிற்காவலன் போய் மன்னன் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி ஏற்கனவே பஞ்சம் இருக்கிறங்காட்டி அவங்க நம்ம தேசத்தை விட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மன்னன் நம்மளை நாடி வந்தவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த குறையும் வைக்கக்கூடாது, வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், இதை கண்டிப்பா அவங்களை இருக்க சொல்லு, இது அரசனுடைய கட்டளையிலேயே சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறான். இவனும் அந்த தகவலை சொல்லிடுறான். ஆனாலும் சமண முனிவர்கள் இங்க இருக்க வேணாம், போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, மன்னன் அனுப்ப மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுக்காக இரவோடு இரவாக தங்களுடைய இருக்கையில ஓலைச்சுவடிகள்ல ஒவ்வொரு பாடல்களை எழுதி வச்சுட்டு இவங்க இரவோடு இரவா நாட்டை விட்டு கடந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்க்குறப்ப வாயிற்காவலன் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா புலவர்கள் யாருமே இல்லை. அவங்க இருக்கக்கூடிய இருக்கையில ஓலைச்சுவடிகள் மட்டும்தான் இருக்கு. இந்த தகவலை பாண்டியன் மன்னன் கிட்ட சொல்றான். பாண்டிய மன்னன் நான் அவ்வளவு சொல்லி இவங்க சொல்லாம கிளம்பி போயிட்டாங்களே, அப்ப அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஓடக்கூடிய ஆத்துல விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். அதே போல வீரர்கள் எல்லாம் சேகரித்து எடுத்துட்டு போய் ஆத்துல விடுறாங்க. அப்படி விட்டதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 ஓலைச்சுவடிகள் மட்டும் நீர்ல மிதந்துட்டு அதே இடத்துல இருக்குது. இந்த தகவல்கிட்ட மன்னன் கிட்ட சொன்னோன்னே தன்னுடைய அரசவை புலவரை கூட்டிட்டு பார்க்குறான். அதுல ஒவ்வொரு ஓலைச்சுவடியிலையும் 4 கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு அரிய கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியா இருக்கு. இதை என்ன பண்ணிடுறான், தன்னுடைய அவைப்புலவரை வச்சு தொகுத்து நாலடியார் அப்படின்னு பெயரிட்டிருக்கான். இதுதான் அதற்கான செவிவழி செய்தி. நமக்கு பாடப்பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா கல்வியினால ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பை சொல்லி இருக்கிறாங்க. அந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா 139வது பாடல். கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர், தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிப்பு சேர்ந்தார் புத்தொடு தண்ணீருக்கு தான் பயந்தாங்கு அப்படிங்கிறதா அந்த பாடல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, கல்லாரே ஆயினும் கல்வி கற்காம கல்வியில சிறந்து விளங்காம இருக்கிறவங்க கற்றவரோடு சேர்ந்து ஒழுகின், கற்றவர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அவங்களுடைய குணாதிசயங்கள் நமக்கும் வரும், நாமளும் நல்லா கல்வி கற்கலாம், நம்மளும் கல்வியில சிறந்து விளங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அது எப்படி அப்படின்னா, பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல நாம கற்றவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது நம்மளுடைய அறிவு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும், தளர்ந்து போகாது. அது எப்படி அப்படிங்கிற இன்னொரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒன்னிற பாதிப்பு சேர்ந்த புத்தோடு தண்ணீருக்கு தான் பயந்தாங்கு. இந்த பாதிரிப்பு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கக்கூடிய மஞ்சள் நிறப்பூ, வாசனை மிகுந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா வேநீர் காலத்துல அதிகமா பூக்கக்கூடியது, நல்ல கொத்தா மஞ்சள் கலர்ல இருக்கும். இந்த மஞ்சள் கலர் பாதிரிப்பூவை எடுத்து ஒரு நீர் பானையில வச்சோம் அப்படின்னா அந்த பானையில் இருக்கக்கூடிய நீரும் அதனுடைய மனத்தை பெறுவது போல. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசியோடு நீர் சேரும்போது பார்த்தீங்கன்னா துளசியினுடைய மனம் அதுக்கு வந்துடும். அதே போலதான்
அந்த பாதிரி பூவோடு நீரோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த நீரும் மனத்தை பெறுவது போல நாம கல்லாதவராக இருந்தாலும் கூட கற்றவர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அறிவு வளரும் என்பதையே தான் இந்த பாட்டு சொல்லுது. அதுதான் கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிப்பு சேர்ந்தலார் புத்தொடு தண்ணீருக்கு தான் பயந்தாங்கு. அப்ப நாம கற்றவர்களோடு சேர்ந்து இருக்கும் போது நம்மளுடைய ஒரு அறிவு நாளுக்கு நாளும் வளரும் அப்படிங்கிறதான் இந்த பாடலினுடைய பொருள். அப்ப நாம கல்லாட்டியும் கற்றலின் கேட்டல் நன்று அப்படிங்கிறாங்க. அப்ப கற்றவர்களோடு சேர்ந்து பழகுவது நம்ம வாழ்க்கையை உயர்த்துங்கிறது தான் இதனுடைய பொருள். நன்றி.